பார்த்தீங்கன்னா பார்பிக்யூக்கு எப்படி எப்படி பீசஸ் பண்ணலான்ற மாதிரி நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி பீசஸ் வந்து நீங்கள் போடலாம், எத்தனை வேரியண்ட்டாக பீஸ் போடலான்றதையும் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. இது விங்ஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா, இது செஸ்ட் பீஸு, இது லெக்கு, இது ஃபுல் கோழி. ஓகேங்களா? இந்த ஃபுல் சிக்கனுக்கும் இந்த ஃபுல் பீசஸ்க்கும் எப்படி லைன்ஸ் போட்டால் வேகுன்ற மாதிரி நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபுல் கோழியில் வந்து நம்ம ஹாஃப் கோட்ருன்ற மாதிரி கொடுக்கணும்னா இதை ஹாஃப் சிக்கன்ஸ்ன்னு பண்ணுறோம். ஓகேங்களா? இதை ஹாஃபாக நம்ம இங்கே சேல் பண்ணுறோம். இதை இங்கே வந்து எல்லோரும் அம்பன்னு சொல்லுவாங்க. இந்த பீஸை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறோம். பின்பக்கம் அந்த நெக் பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த சின்ன லைன் இருக்குங்களா, இதோட ரெண்டு சைட்ஸ்லையும் லைன் பண்ணி இந்த நெக் பீஸை மட்டும் அப்படியே எடுத்துருவோம். பாரு, முடிஞ்ச வரைக்கும் நைஃப் நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சுக்கோங்க. இந்த பீஸை எடுத்துகிட்டு நடுவில் தெரியுது இல்லைங்களா இந்த எலும்பு, இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் பண்ண லைட்டாக ஒரு சின்ன ஸ்லைட்டாக ஒரு கட் பண்ணிங்கன்னா லைட்டாக பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி சென்டரில் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுவும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஃப்ரண்ட்லேயும் இதேமாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹார்டின் ஷேப்பில் இருக்கும். ஆமாம், இதுவும் ஹார்டின் ஷேப்பில் இருக்கும். இதுக்கும் நம்ம அதே மாதிரி லைன்ஸ் போடணும். இந்த மாதிரி லைன்ஸ் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிறதுக்காக கிரில்லையே. ஏன்னா இவ்வளோ பெரிய பீஸ் வந்து இப்போ பார்பிக்யூவில் ஃப்ரை ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நம்ம இந்த லைன்ஸ் டீப்பாக போட்டிருக்கோம். இப்போ இந்த லைன் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போட்டிருக்கோம். உள்ள பீஸ் வரைக்கும் நமக்கு டீப்பாக அந்த ஜூஸஸ் இறங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய பீசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லையே வெந்துடும். இதை நம்ம அப்படியே தான் போட போகிறோம் பார்பிக்யூவில். அந்த கிரில்லில் வைக்கும்போது அப்படியே தான் வைப்போம். இதில் எந்த பீஸும் கட் பண்ணல. ஓகே, இப்போ லெக் பீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பாயில் பண்ணுறதுக்கு உண்டான லைன்ஸ் போடணும்னு பாருங்கள். நல்லா டீப்பாக போடுங்க லைன்ஸை. டீப்பாக போட்டுட்டு பின்னாடி இருக்கிற இந்த ஜாயிண்ட் கிட்டேயும் ஒரு லைன் போடணும். போட்டுட்டு மேலே வந்து அதே மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு, அது போக பின்பக்கம் வேகாமல் இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வரும். அதை என்ன பண்ணணும்னா இந்த பீஸை எடுத்துடணும். இந்த ஜாயிண்ட்டோடு இந்த பீஸை எடுத்துட்டிங்கன்னா இதுவும் நல்லா ஜாயிண்ட்டோட வேகும். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நைஃபை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டீப்பாக லைன்ஸ் விழும், சீக்கிரம் பாயில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம செஸ்ட் பீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளோட இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர். இதே வந்துட்டு இங்கே வஞ்சர மீன் கூட கூப்பிட்றாங்க நிறைய பேர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைட் பீசஸை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா கொழுப்பு மேக்ஸிமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்பிக்யூவில் வைக்கும்போது ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். டாப் சைடில் இந்த மாதிரி லைன் போடுறதுனால நல்லா ஜூஸ் உள்ளே இருக்கும் ரெண்டு சைட்லேயுமே. பொறுமையாக மேல் பக்கமாக வச்சு நைஃப் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் வந்துடும். நல்லா சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் மறுபடியும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கூடாது, சும்மா நம்ம உள்ள வேலை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். நம்மளோட பட்டர்ஃப்ளை சிக்கனா இல்லை மக்கள் சொல்கிற மாதிரி ஹாட் சிக்கன்னு சொல்லலாம். இங்கே இதை வஞ்சர மீன் தான் சொல்கிறாங்க எல்லோரும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக மசாலாஸ் உள்ளே இறங்கும். வேறு பீஸில் நல்லா இப்போ லெக் பீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பாயில் பண்ணுறதுக்கு உண்டான லைன்ஸ் போடணும்னு பாருங்கள். நல்லா டீப்பாக போடுங்க லைன்ஸை. டீப்பாக போட்டுட்டு பின்னாடி இருக்கிற இந்த ஜாயிண்ட் கிட்டேயும் ஒரு லைன் போடணும். போட்டுட்டு மேலே வந்து அதே மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டு, அது போக பின்பக்கம் வேகாமல் இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு வரும். அதை என்ன பண்ணணும்னா இந்த பீஸை எடுத்துடணும்.
இந்த ஜாயிண்ட்டோட இந்த பீஸை எடுத்துட்டிங்கன்னா இதுவும் நல்லா ஜாயிண்ட்டோட வேகும். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. நைஃபை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டீப்பாக லைன்ஸ் விழும், சீக்கிரம் பாயில் ஆகிடும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லாக இப்போ ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணுறதுனால நல்லா ஈஸியாக உள்ளே வந்து ஜூஸஸ் இறங்கும். ஓகே, ப்ரெஸ் பண்ணுறேன். சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கூடாது. கொடுத்தீங்கன்னா பீசஸ் அப்படியே டேமேஜ் ஆகும். ஓரளவுக்கு சிம்பிளாக உங்களுக்கு பின்னாடி அந்த செஸ்டோடைய போன்ஸ் எல்லாம் உடையிற சத்தம் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு சின்ன சின்ன லைன்ஸ் கொடுப்போம் நல்லா டீப்பாக. அதே மாதிரி இந்த பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணும். கொஞ்சம் நம்ம நைஃப் நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பின் மாதிரி குத்திடணும். இது எல்லா இடத்துலையும் அந்த ஜூஸஸ் உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகிடும். உள்ளே இருக்கிற எல்லா தேவையில்லாத வாட்டர்ஸ் எல்லாம் பாயில் ஆகிட்டா சிக்கன் ஈஸியாக குக் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் கிட்ட லைன்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஷோல்டர் பீஸ் தான் வந்து ஷோல்டர் பீஸ் தான் எல்லா இடத்துலையும் வேகலைன்ற கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் இவ்வளோ பெரிய பீஸையும் வந்து அப்படியே பார்பிக்யூல வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பார்பிக்யூல வைக்கும் போது ஃபுல்லாக போன்லெஸ் பண்ணிட்டு வைப்பாங்க. ஓகே, இதில் நம்ம ஃபுல் போனோட அப்படியே ஃபுல் கோழி அப்படியே வைக்கிறோம். ஓஹோ, இப்போ உங்களுக்கு ஈஸியாக அது குக் ஆகிடும் நம்ம அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. அண்ட் இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம நல்லா டீப்பாக கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்துக்கு நமக்கு அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே போயிடும். ஜூஸ் உள்ளே போயிடுச்சுன்னா ஈஸியாக பாயில் ஆகிடும். ஷோல்டரில் நல்லா இந்த இடத்துல டீப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டோம். கடைசியாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம். அவ்வளோ